இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஸ்டேஜ் மேல கூட வரவே இல்லையே. நான் இப்பதான் வந்தேன் மிஸ் அம்மா. வெளியில எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்தேன். உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ கொஞ்சம் பிஸியா இருந்த. ஓ அப்படியா? இங்க உட்கார்ந்துட்டு என்னக்கா அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ இந்த 60ஆம் கல்யாண ஃபங்க்ஷனை பார்த்து உங்க வீட்டுக்காரரை நீங்க மிஸ் பண்றீங்களா? அவரை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அவரை விட்டு தூரமா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நடுவுல எவ்வளவு காதல் இருக்குன்னு புரிஞ்சுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? எங்க சார் கூட இப்பதான் அவரோட வைஃப மிஸ் பண்றதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு பக்கத்திலே இருந்தாலும் அவர் கைய நான் மறுபடியும் பிடிக்கணும்னா நான் மறு ஜென்மம் தான் எடுக்கணும். இதை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாத கவலை. ஐயோ என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. சரிங்கக்கா வாங்க நம்ம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். எனக்கு வேணாம் மிஸ் அம்மா. ஐயோ எல்லாத்துக்கும் சங்கடப்பட்டுக்கிட்டு வாங்க. ஐயோ இப்ப இவகிட்ட என்ன சொல்றது? கோரா இங்க எனக்காக வந்திருக்கான். இப்ப மிஸ் அம்மா அந்த பக்கம் போன உடனே என்ன பாட்டில் அடிச்சு கூட்டிட்டு போயிடுவான். இப்போ நான் மிஸ் அம்மா கூட போனேன்னா மிஸ் அம்மா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாளே. நான் என்ன பண்றது? அக்கா என்னக்கா ஏதோ பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? டென்ஷனா? டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல. சரி இங்கே இருந்து என்ன பண்ண போறீங்க? வாங்கக்கா வெளியில போலாம். வாங்க போலாம் போலாம் போலாம். அக்கா அக்கா ரெண்டு பேரும் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்காங்கன்னா அமருக்கு கல்யாணம் பண்ணாம விட்டுட்டோமேன்ற கவலையில தான் இருப்பாங்க. அந்த கல்யாணம் ஏன் கூட தான் நடக்கணும்னு உங்க மைண்ட்ல வந்தா மட்டும் போதும். ஆண்டி, அங்கிள், எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க அப்படி சொன்னாங்கன்னா யோசிச்சு பார்த்தா அவங்க சொன்னது கூட கரெக்ட்னு தான் தோணுது அங்கிள்.
இப்ப வேணும்னா அமர் கூட இத்தனை பேர் இருக்கும். அமர கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம். ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. அமர இத்தனை வருஷமா பார்த்தத வச்சு சொல்றேன். அமரால இப்படி தனியா ரொம்ப நாள் வாழ முடியாது. அமருக்கு தைரியத்தை கொடுத்து அவன் கைய பிடிச்சு வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா அவர் இன்னும் உடைஞ்சு போயிடுவாரு. யாரும் இல்லாததே நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் மூவ் ஆன் ஆகணும், அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். ஆனா அமர் ஆறு விஷயத்துல இருந்து வெளியே வரவே இல்லை. நாம இன்னும் லேட் பண்ணா அப்புறம் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அமர அந்த இருள்ல இருந்து வெளியில கொண்டே வர முடியாது. அமரை பத்தி நான் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் அமர் சந்தோஷமா இருக்கணும், அவர் இப்படி நொறுங்கி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதெல்லாம் கூட சொல்றேன். அமர் புது ஆளுங்களோட சட்டுன்னு பழகுற ஆள் இல்ல அங்கிள். அதுவும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தெரிஞ்ச பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பெட்டர்னு தோணுதா ஆண்டி? நீ சொல்றது சரிதான் மனோகரி. ஆனா அப்படி ஒரு பொண்ணு எப்படி கிடைப்பா? நீங்க முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க ஆண்டி. ஒருவேளை நம்ம கூடவே கூட இருக்கலாம்ல, நம்ம கண்ணு முன்னாடியே கூட இருக்கலாம்ல. என்னங்க, அமர் என்ன வேணா நினைச்சுக்கிட்டு போட்டோம். அமர் கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. இது கரெக்டான டைம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான நேரம் இல்லையாமே. அவன் இப்படி தனியா இருக்கிறத பார்த்து நீங்க வேணா பொறுமையா இருக்கலாங்க, ஆனா என்னால முடியாது. நான் அவனோட அப்பாடி, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானும் நினைப்பேன். ஆனா ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதும் நரகமா மாறுறதும் ஒரு பொண்ணோட கையில தான் இருக்கு. வர்ற பொண்ணு குழந்தைகளையும் பார்த்துக்காம அமரையும் புரிஞ்சுக்காம இருந்தா அவனுக்கு மன நிம்மதியே இல்லாம போயிடும். அவன் சந்தோஷமா இல்லாம இருந்தா கூட என்னால தாங்கிக்க முடியுமா? ஆனா அவன் நிம்மதி இல்லாம இருந்தா என்னால தாங்க முடியாது.